உடுமலை அருகே பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 10 பவுன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். உடுமலைப்பேட்டை சிவசக்தி காலனியைச் சேர்ந்தவர் வரதராஜ பெருமாள். இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் 2 நாட்களுக்கு முன்பு திருநள்ளாறு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இது மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்களையும் சுருட்டி கொண்ட ஆசாமிகள் அங்கிருந்த காரையும் திருடிச் சென்றனர். இன்று காலை வீடு திரும்பிய வரதராஜ பெருமாள் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டு கடை உடைச்சிருந்தது. கார் பார்க்கிங் இருந்த காரை காணும். வீட்டு பொருளுக்கு மளிகை சாமானம், சிலிண்டரு, ஸ்டவ்வு, பணம் 42,000, நகை 10 பவுனு எல்லாம் போயிருக்கு. நாங்கள் வந்து போலீஸ் தகவல் சொல்லி அவங்க மூலம் இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோம். தகவல் பண்ணி பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற தயிர் சாப்பிடும் போட்டியில் ஏராளமான ஆண்களும் மற்றும் பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதிகாச காலத்தில் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி தின்றதை வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த நவீன காலத்திலும் வட இந்தியாவில் தயிர் சாப்பிடும் போட்டி நடைபெறுகிறது. பீகார் மாநிலம் பாட்னா நகரில் தயிர் சாப்பிடும் போட்டி நடைபெற்றது. பாரம்பரிய கலையை பாதுகாக்கும் வகையில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. தரை விரிப்புகளில் தயிர் கப்புகள் வரிசையாக அமைக்கப்பட்டு ஆண்களும் பெண்களும் தனித்தனிய போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த காட்சி போட்டியாளர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போல் இருந்தது. கோவையில் நடைபெற்ற விமானப்படை தொழிற் பாதுகாப்பு பணியிடங்களுக்கான தேர்வில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். விமானப்படை தொழிற் பாதுகாப்பு காலி பணியிடங்களுக்கான தேர்வு இன்று கோவை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சென்னை, அரியலூர், கூடலூர், ஈரோடு, மதுரை, நீலகிரி உட்பட 16 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த தேர்வு தாம்பரம் விமானப்படை பணியாளர் தேர்வாணைய அதிகாரி சுனில் நினான் மேற்பார்வையில் நடைபெற்றது. கொடைக்கானல் டம்டம் பாறை அருகே தடுப்பு சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மண் சரிந்ததில் ஒருவர் பலியானார். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானல் செல்லும் பாதையில் உள்ள டம்டம் பாறை அருகே தடுப்புச் சுவர் கட்டும் பணியில் 7 பேர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்ததில் 7 பேர் மண்ணில் புதைந்தனர். இதையடுத்து அருகே இருந்தவர்கள் மண்ணில் புதைந்த 6 பேரை பத்திரமாக மீட்டனர். ஆனால் மாடசாமி என்பவர் மண்ணில் புதைந்து பலியானார். மீட்கப்பட்டவர்களில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரைக்காலில் 4.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நவீன ரேடார் கட்டிடத்தை வானிலை ஆராய்ச்சி மைய தலைமை இயக்குநர் அஜித் தியாகி திறந்து வைத்தார். இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை சார்பில் நாடு முழுவதும் 55 வானிலை ஆய்வு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. காரைக்காலில் 4.5 கோடி ரூபாய் செலவில் நவீன ரேடார் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை தலைமை இயக்குநர் அஜித் தியாகி திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், நாடு முழுவதும் உள்ள 55 வானிலை ஆய்வு மையங்களில் நவீன ரேடார் கருவி பொருத்தும் பணி நடந்து வருகிறது என்றும், சென்னை, ஸ்ரீஹரிகோட்டா உள்ளிட்ட 15 இடங்கள் டாப்ளர் ரேடார் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். ஆச்சரியம், ஆனால் உண்மை. நம்மிடம் இல்லாத ஒற்றுமை விலங்குகளிடம் உள்ளது. ஒருவரது வீட்டில் வளர்த்து வரும் சிறுத்தை குட்டியும் நாயும் நண்பர்களாக விளையாடுவதை பாருங்கள். சிறுத்தை வளர்ந்து பெரிய மிருகமான பிறகும் இந்த நட்பு நீடிக்குமா, ஆபத்தாகுமா என்பது கேள்விக்குறிதான். இருப்பினும் இந்த 5 அறிவு ஜீவன்களின் நட்பு ஆச்சரியம்தான். ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு. நாகரிக ஆடைகளை அணிந்து மாடல் அழகிகள் ஒய்யாரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.